உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் அவற்றை எதிர்கொள்வதில் நம்முடைய பங்களிப்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் எத்தனையோ விதமான முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது, எத்தனையோ விதமான அறிவியல் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது, எத்தனையோ விதமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. மனிதர்கள் மேலும் மேலும் அறிவை பெறுவதற்கும் மேலும் மேலும் பண்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கும் உலகத்தோடு ஒருவரை இணைத்துக் கொள்வதற்குமான 1000 வழிமுறைகள் இங்கு வந்துவிட்டன. உலகம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம் போல இருக்கிறது. ஆனால் இந்த அளவிற்கு மனிதர்களிடையே பரிவர்த்தனைகளும் தொடர்பும் நாடுகளிடையே இணக்கமும் வர்த்தக ரீதியான உறவுகளும் கூடியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் வேறொரு உண்மையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது உலக வரலாற்றிலேயே இப்போது இருக்கிற அளவிற்கு அகதிகளுடைய எண்ணிக்கை வேறு எப்போதுமே இருந்ததில்லை என்பதைத்தான் வரக்கூடிய புள்ளி விவரங்களும் செய்திகளும் காட்டுகின்றன. உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அகதிகளை கொண்ட ஒரு உலகமாக இன்று நாம் வாழக்கூடிய இந்த நவீன உலகம் இருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய போர்கள் நடந்த காலத்தில் கூட இவ்வளவு தூரம் உலக அளவில் அகதிகள் உருவானதில்லை. 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் கூட தங்களுடைய நிலங்களை விட்டு நாடுகளை விட்டு மனிதர்கள் புலம்பெயர்ந்து இப்படி மிகப்பெரிய அளவிற்கு சென்ற காட்சிகளை உலகம் கண்டதில்லை. ஆனால் இவ்வளவு நாகரிக வளர்ச்சியும் இவ்வளவு ஊடக வளர்ச்சிகளும் அரசியல் ரீதியாக வர்த்தக ரீதியாக உலகங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் தொடர்ந்து அகதிகளாக தங்களுடைய இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்படி உலகம் என்பது, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பின்பு உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடு என்பது தேசியம் என்கிற ஒரு கோட்பாடாகும். ஒரு நாட்டினுடைய தேசிய இனம், மக்களுடைய பாதுகாப்பு என்பதுதான் 2ஆம் உலகப் போருக்கு பின்பு விடுதலை அடைந்த நாடுகளினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடாக இருந்தது. ஆனால் அந்த கோட்பாடுகள் என்னவாயின? சுதந்திரமாக இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய சொந்த மக்களையே அகதிகளாக வெளியேற்றுகிற ஒரு அவலக்காட்சியை நாம் பல நாடுகளில் பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது? உண்மையில் நவீன சமூகம் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு அவலக்காட்சி தான் இந்த அகதிகள் என்கிற ஒரு யதார்த்தம். அதாவது ஒரு சிறுவனுடைய ஒரு குழந்தையினுடைய புகைப்படம், அந்த ஆலன் குர்தி என்று சொல்லக்கூடிய ஒரு துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஒரு குழந்தையினுடைய புகைப்படம், அது ஒரு கடற்கரையில் கரை ஒதுங்கி கிடந்ததே, அந்த காட்சி உலக மக்களுடைய மனசாட்சிகளை எல்லாம் உலுக்கியதை நாம் பார்த்தோம். உலகத்தில் அகதிக வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய தமிழ் மக்கள் வேறு எங்கும் நாம் போக வேண்டாம். ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க அகதிகளாக இடம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு அவலத்தை லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இந்த அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அகதிகளாக்கப்பட்ட மிகப்பெரிய இனங்களில் ஒன்றாக தமிழ் இனமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த அகதி நிலையை உருவாக்குவதில் என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, இன்றைய அகதி நிலையினுடைய யதார்த்தம் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்றால், நாம் உருவாக்கிய அரசியல், நாம் உருவாக்கிய தேசிய கொள்கைகள், நாம் உருவாக்கிய பொருளாதார கொள்கைகள் என்பது எவ்வளவு கொடூரமானவை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நவீன உலகம் என்பது மனிதர்களை அகதிகளாக்குகிற ஒரு கொடூரமான உலகமாக இருக்கிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயமும் ஏற்படுகிறது. அதாவது இப்படி அகதிகளாக்கப்படுகிறவர்களில் ஒரு பிரிவினர் அரசியல் ரீதியாக அங்கே உள்நாட்டில் நடக்கக்கூடிய மோதல்கள், குழப்பங்கள், யுத்தங்களின் வழியாக நாட்டை விட்டு செல்லக்கூடியவர்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இன்றும் பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை ஒன்று இன ரீதியான யுத்தங்களாக இருக்கின்றன. ஒரு இனம் என்பது இன்னொரு இனத்தை அழித்தொழிப்பது போன்ற விஷயங்கள். இன்னொன்று மத ரீதியான யுத்தங்கள், ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவர்களை அழிப்பது, அல்லது அரசியல் ரீதியான யுத்தங்கள் என்று பல காரணங்களுக்காகவும் மக்கள் நாடுகளை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கிறோம். அப்படி செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே முறையாக இன்னொரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து போய் வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஏனென்று கேட்டால் பல நாடுகள் அகதிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அகதிகளை ஒரு சுமையாக பார்க்கின்றன, அவர்களை ஒரு அந்நியர்களாக விரோத மனப்பான்மையுடன் பார்க்கின்றன என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இனத்தாலும் மதத்தாலும் தங்களுடையவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட இன்னொரு நாட்டிலிருந்து வருகிற போது அவர்களை வெறுப்புடன் பார்க்கக்கூடிய பார்வை தான் பல ஆசிய நாடுகளுக்கு இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற கலவரங்களில் அல்லது இது போன்ற இன மத மோதல்களில் யுத்தங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய மக்கள் முறையாக அனுமதி பெறாத சூழலில் கள்ளத்தனமாக அவர்கள் கடல் வழியாக அல்லது நிலங்களினுடைய எல்லைகளை கடந்து அவர்கள் இன்னொரு நாட்டிற்குள் புகுந்து உயிர் தப்ப முயற்சிக்கிறார்கள். அப்படி வருகிற வழியில் அவர்கள் இராணுவத்தாலும் வேறு பல இயற்கை சீற்றங்களாலும் கடலில் வழியிலேயே உயிரை விடக்கூடிய பசியால் இறக்கக்கூடிய ஒரு அவலங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆலன்குருதி என்கிற ஒரு சிறுவனும் கூட அப்படி இறந்து போன ஒரு குழந்தை தான். அவன் ஒரு அடையாளமாக இன்றைக்கு அகதி வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருப்பதை இந்த உலகம் உணர்ந்து கொண்டது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் இன்றைக்கு பெருமளவிற்கு அகதிகளை உருவாக்கி வருவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பொருளாதார காரணங்கள். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பன்னாட்டு வர்த்தகங்கள் செழித்து வளர்கிற இந்த சூழ்நிலையில் மக்களுடைய சுயமான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து பல நாடுகளில், குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளில் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதாவது மக்கள் அவர்களுடைய நிலங்களிலிருந்து வெளியேறுகிறார்கள், அவர்களுடைய சிறு தொழில்கள் முடங்கி போகின்றன, கைத்தொழில்கள் முடங்கி போகின்றன, இன்னும் சொல்லப்போனால் வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுகின்றன, வனங்கள் அளிக்கப்படுகின்றன. அப்படி வனங்கள் அளிக்கப்படுவதன் மூலமாக ஆதிவாசி மக்கள் அவர்களுடைய இடங்களை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். சிறு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் கிராமங்களை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு அவலம் ஏற்படுகிறது. பல சிறு நாடுகளில் அல்லது பல மாநிலங்களில் உயிர் வாழ்வது என்பதே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கேள்வியாக இருக்கிற சூழலில் உயிர் வாழ்வதற்காக பிழைப்பை தேடி பிற நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், எல்லை கடந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இது உண்மையில் ஒரு கொடூரமான மனித உழைப்பு சுரண்டலை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மனிதர்களை மிக அவலமான ஒரு வாழ்நிலைக்கும் இட்டுச் செல்வதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி வருகிறவர்களையும் அந்நியர்களாக பார்க்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறது. இந்தியாவில் கூட இங்கு பங்களாதேஷ் போன்ற ஒரு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விரோத எண்ணம் திட்டமிட்டு வளர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் ஐரோப்பாவில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதநெறி கோட்பாடுகள் என்பது இருக்கின்றன. இன்றைய கணக்கின்படி கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேர் உலகம் முழுக்க அகதிகளாக இருக்கிறார்கள். பிழைப்பிற்காகவோ யுத்தம் சார்ந்தோ இதுபோல தங்களுடைய நிலங்களை விட்டு நிலங்களை இழந்து வெளியேறியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் இன்றைக்கு அகதிகளாக குடியேறிப்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு மிக மோசமான வாழ்நிலையில் தான் அவர்கள் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் மனமுவந்து அவர்களுக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுக்க முன்வந்திருக்கின்றன. இன்றைக்கு கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பெருமளவிற்கு அகதிகளுடைய குடியேற்றங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த நாடுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடிக்கும் மேற்பட்டவர்கள், ஐரோப்பிய யூனியனில் மட்டும் ஒரு 6 கோடியே 26 லட்சம் பேர் இன்றைக்கு அகதிகளாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி கூட இங்கே வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த அகதி வாழ்க்கை என்பது உண்மையில் மனித குலத்திற்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவமானம். அந்த அவமானத்தை துடைப்பதில் எல்லோருக்குமே ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் ஐநா மன்றம் என்பது அதனுடைய மனிதநெறி கோட்பாடுகள் மிக தெளிவாக வரையறுக்கிறது. அகதிகளாக ஒரு நாட்டை விட்டு வருகிறவருக்கு எந்த நாடும் பாதுகாப்பளிக்க வேண்டும், அவரை வற்புறுத்தி திரும்ப அனுப்பக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை ஐநாவினுடைய அகதிகள் தொடர்பான கோட்பாடுகள் புரசரிக்கின்றன. அந்த வகையில் தான் அகதிகளை அரவணைப்பதில் இந்தியா முன்னிற்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய மக்கள் யாரும் அகதிகளாக வெளியேறாத அளவிற்கு இங்கு சமூக பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். இது இரண்டையும் செய்கிற போதுதான் இந்த தேசம் உண்மையில் அதனுடைய நெறிகளில் உயர்ந்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.